Hi guys, welcome to Mobile Training Academy. So என்ன எஸ்ஐபிசி கேஸ் எப்போ முடியும், எப்போ ரிசல்ட் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் வரப்போதே அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கா, கேஸ் எல்லாம் எப்படா முடியும், ஸோ எப்படா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரெண்டு பேருக்குமே டிப்ரெஷன் அதிகமாக தான் இருக்கும், நல்லாவே தெரியுது. உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு சின்ன கதை தான். ஒரு அம்மா கூட ஒரு பையன் வந்து கடை தெருவுக்கு போயிருக்கான், கடை வீதிக்கு போயிருக்கான். ஸோ கடைக்கு போகும்போது அந்த கடைக்காரர் வந்து அந்த குழந்தைய பார்த்தோன்னே, சின்ன குழந்தை தானே, ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு மிட்டாய் டப்பாவை திறந்து மிட்டாய் எடுத்து கோட்டி ஒரு மிட்டாய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த குழந்தை பொறுமையா அப்படியே உட்காந்து பார்த்துருக்கு. சோ கடைக்காரர் சிரிச்சுக்கிட்டே இல்ல, என்னமா அவன் பையன் மிட்டாய் எல்லாம் எடுத்துக்க மாட்டானா அப்படின்னு சொல்லவே, மறுபடியும் வந்து மிட்டாய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பயும் குழந்தை மிட்டாய் டப்பாக்குள்ள கைவிடாம அமைதியாவே இருந்திருக்கு. அம்மாவும் இல்ல, எடுத்துக்கடா அங்கிள் தான் சொல்றாரு இல்ல, போய் மிட்டாய் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் குழந்தை அமைதியாவே இருந்திருக்கு. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட கடைக்காரர், இப்படி இந்த வயசுல இப்படி ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, தன் கைய அது உள்ள விட்டு மிட்டாய நிறைய எடுத்து கொடுத்துருக்காரு. குழந்தை அதை ஆசையா வாங்கிட்டு ரெண்டு கையால வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கு. அப்ப கடை வீதியில இருந்து வரும்போது அவங்க அம்மா கேக்குறாங்க, ஏண்டா அங்கிள் தான் வந்து சொன்னார்ல, அப்பயே நீ கை விட்டு எடுத்துருக்கலாம்ல, ஏன் எடுக்காம இருந்த அப்படின்னு கேட்கும்பொழுது, மா நான் அப்படி பொறுமையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு எனக்கு ரெண்டு கை ஃபுல்லா மிட்டாய் கிடைச்சிருக்கு. சோ அன்னைக்கு நான் பொறுமையா இல்லாம இருந்திருந்தா அந்த ஒரு கை, என் கை எவ்வளவு பெருசு இருக்கு, என்னால சின்ன மிட்டாய் தான் எடுத்துருக்க முடியும், அது எனக்கு பத்தாம தானே போயிருக்கும். இப்ப அங்கிள் எனக்கு ரெண்டு கை ஃபுல்லா கொடுத்துருக்காரு. அப்போ காலதாமதம், எதுல காலதாமதம் இருந்தாலும் அந்த முடிவு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நோட்டிபிகேஷன் வரப்போறவங்களுக்கும் தள்ளி போயிடுச்சு, இன்னும் அவ்வளவு நாளா இருக்கிறத விட அதுல ஒரு நல்ல வேகன்சி வரப்போதே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி இந்த கேஸ் எல்லாம் எப்படா முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? முடியும் தாங்க, கண்டிப்பா முடிவுக்கு வரதான் போகுது. எங்க டிப்ரெஷன்ல என் வாழ்க்கையே முடிவுக்கு வரப்போகுதுன்னு எத்தனை பேர் இயங்கிட்டு இருக்கீங்க? ஆஃப்டர் ஆல் அந்த கேஸ் முடிவுக்கு வராதா? ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய அத்தியாயத்திற்கான துவக்கம் தான். சோ மனசுல வச்சுக்கோங்க, கண்டிப்பா சீக்கிரமா கேசஸ் முடியும். சோ நம்ம எதிர்பார்த்த இன்னைக்கு பிஎஸ்டிஎம் கேஸ் வந்து வழக்கு வரல, ஓகேங்களா, அது அடுத்த வாரத்துக்கு தள்ளி போயிடுச்சு. சோ அதனால நிறைய பேர் இன்னைக்கும் முடியலையே, ஏற்கனவே ஒரு மாத கால இடைவெளி தள்ளி இன்னைக்கு வந்து இன்னைக்குமே கேஸ் லிஸ்ட்ல வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மன உளைச்சல் இருப்பீங்க. உங்களோட மன உளைச்சலுக்கு என்னால முடிந்த சிறிய மருந்தாதான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேனே தவிர உங்களை வேற எந்த விஷயத்திலயும் உட்படுத்துறதுக்கு கிடையாது. சோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா வழக்கு கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும். அந்த முடிவு உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு பையனுக்கு ரெண்டு கை ஃபுல்லா மிட்டாய் கிடைச்சிச்சோ, உங்களுக்கு ஒரு பெரிய வேலையை அது கொடுக்கும். கண்டிப்பா அடுத்த வாரம் ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்கலாம் நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. இணைந்திருப்போம் தொடர்ந்து. நன்றி, வணக்கம்.